பால் சக்கரையா என்று இந்தியாவில் மிக பிரமாதமான ரைட்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ரைட்டர். அவர் வந்து தேன் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு கதை எழுதியிருக்கார். நான் தான் அந்த கதையை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த அந்த கதையில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே ஏராளமான ஜீவராசிகள் இருக்குது. ஆனால் சக்கரையா வந்து ஒரு கரடியை பற்றி அந்த அந்த காட்டில் வந்து பேசுகிறார். அந்த அந்த காட்டில் இருக்கிற அந்த கரடி வந்து தவக்கரடி வந்து அப்படி நடந்து போகுது. அப்படி நடந்து போகிற போது நிறைய பெண் கரடிகள் அங்கங்கே நின்று இந்த கரடியை அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குது. ஒரே டைமில் 10 காதல் கடிதங்கள் வருது அந்த கரடிக்கு. ஆனால் அந்த கரடி எந்த கரடியும் திரும்பியே பார்க்கல. அது நேராக கடவுள்கிட்ட போகுது. அது போய் சொல்லுது, சாமி நீ என்னை ரொம்ப சோதிக்காத, நான் எவ்வளோ நாளாக கேட்டுனுக்கிறேன், என்ன ப்ராப்ளம் உனக்கு? இல்லை போயும் நான் இன்னொரு இந்த நாத்தம் பிடிச்ச கரடியை காதலிக்க முடியாது. இப்போ கடவுள் கேட்குறாரு, வேறு என்ன வேணும் உனக்கு? எனக்கு வந்து ஒரு அழகான மலையாள சேச்சி வேணும். அதுனா ஒரு கரடினா இன்னொரு கரடி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், காதலிக்கணும் ஒன்றும் கிடையாதுல்ல. கடவுள் வந்து சக்கரையா எழுதுகிறா அந்த சமயத்தில் டிவி பார்த்துருந்தார், கிரிக்கெட் மேட்ச்சு. ஓகே, கிராண்டட். எந்த பொண்ணுக்கு தேன் ரொம்ப பிடிக்குமோ அந்த பொண்ணு தான் உன்னுடைய மனைவின்னு சொல்லிடுறார். இப்போ இந்த ஒரே ராத்திரில் அந்த கரடி வந்து அந்த காட்டில் இருக்கிற எல்லா தேன் கூடையும் அழிச்சிடுது, எட்டுனது காட்டுக்கு வெளியே போட்டுடுது. இப்போது நிறைய பெண்கள் வந்து காலையில் தேன் கூட்டை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்காரங்களுக்கு வேணும், காதலனுக்கு வேணும்லாம் தேன் எட்டுமா. ஒரு பொண்ணு தான் வந்து தேனை ஃபுல்லாக குடிக்கிறா, ஒரு லிட்டர் தேன் குடிக்கிறா. கரடி பயங்கர சந்தோஷமாயிடுது. கடவுள் கிராண்டட். தேன் குடிக்கிற பொண்ணு தான் உன் காதலின்னு சொல்லிட்டாள். அப்படியே வெளியே வந்து அவள் கையை பிடிச்சி ஐ லவ் யூ. ஆமாம், அந்த பொண்ணு கையை எடு ஃபஸ்ட்டு, தேன் குடிச்சிட்டு வரேன், ரொம்ப கேஷுவலாக. ஒரு கரடி போய் ஒரு பொண்ணு கையை பிடிச்சா என்ன ஆகும்? அதுலேயே பாதி பெண்கள் செத்துருவாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல இதயத்தோட வெயிட் தேன் சாப்பிட்டேன், தேன்லாம் சாப்பிட்டோன்னே இப்போ சொல்லு என்ன ப்ராப்ளம் உனக்கு? இல்லை நான் உன்னை காதலிக்கிறேன். அது மலையாளத்தில் சொல்லு, தாய்மொழியில் பேச கற்றுங்கடா நாயே அப்படின்றது. இல்லை நான் கரடி, நான் உன்னை பிரேமிச்சு, நானும் உன்னை பிரேமிச்சு நேராவ. கரடிக்கு ஒன்றுமே புரியல. கடவுள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர் தான். உடனே ஒரு கரடியை ஒரு பொண்ணை வந்து நம்மளை கொடுத்துட்டாருன்னு மற்றதெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலான்னு காட்டுக்குள்ளே கூட்டின்னு போய் 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு கேட்குறா, ரொம்ப ப்ராக்டிக்கலான பொண்ணு, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது உனக்குன்னு கேட்குறா. ஆமாம், கரடி சொல்லுது, இல்லை எங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு பேன் கார்டு எதுவுமே இல்லை, பேங்க் பேலன்ஸ்லாம் இல்லை, ஆனால் கேரளாவிலே மிகப்பெரிய பணக்காரர்களாக நான் ஒருத்தன் அப்படின்னு கரடி. அசந்தரா, பேங்க் பேலன்ஸே இல்லை, நீ எப்படி? இல்லை 5000 ஏக்கர்ஸ் டோட்டலாக அந்த ஃபாரஸ்ட்டு மொத்தமே நம்மள்தான் உண்டுன்னா நம்மள ஆளுகை கீழே தான் எல்லாமே. இங்கே இருக்கிறவங்க யாருமே நம்மளை எழுத்து பேச மாட்டாங்க. இப்போ எங்கள் ஊர் கருப்பையா மூப்பினாரை விட நீ ரொம்ப பெரிய ஆளா, ஒரு 2000 ஏக்கர் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகம்தான். ஓகே, அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரா. ஓகே, நான் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டின்னு போகிறான். போகும்போது சொல்கிறேன், நான் போய் ஒரு கரடியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது, ஆனாலும் உனக்கு ஒரு பேர் தரேன், உன் பேர் நடேசன். ஓகே, வீட்டுக்கு போனோடனே அப்பா அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் நடேசன். கரடி வந்து பயங்கர டேலண்ட்டு. அடுத்த செகண்டு மாமா அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுந்துடுது. உடனே அவங்க அப்பா ஆனந்த கண்ணீர் வடிச்சிடறாரு. வடிச்சிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, ஏண்டி ஏற்கனவே 2 பிள்ளைங்கள 2 பொண்ணுங்களே 2 மலையாள பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடல, அந்த நாய் ஒரு நாள் என் காலில் வந்துருப்பானா? இவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ஒபீடியண்ட்டாகிறான், கண்டிப்பாக என் பொண்ணை இவனுக்கு தான் கொடுக்க போகிறான்னுறாரு. அம்மா வந்து ஒரு அரை மனசாக ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன போச்சு, கரடி தானே, நீ கல்யாணம் பண்ண போ. அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அவள் சொல்கிறேன், அம்மா இது நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீடு, நம்மளுக்கு 5000 ஏக்கர்ஸ் அருவிகள் இருக்குது, உள்ள எல்லா எஸ்டேட்டே எங்களுக்கு இருக்குது, பெரிய எஸ்டேட், நாங்கள் அங்கே போயிடுறாங்க. கதையை நான் உடனே முடிச்சிடுறேன். ஒரு 10 மாதம் பார்த்தோடனே அம்மாவுக்கு வந்து மகள் வரலையே, இல்லை பேசி முடிக்கல, இந்த கதையை முடிச்சிடுறாங்க. ஒருத்தர் பதறிட்டாங்க. உடனே ஒரு 10 மாதம் பொறுத்து நம்ம மக வரலையேன்னு ரொம்ப ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, பொண்ணு கையில் ஒரு கரடி குட்டி எட்டுன்னு வருவாளா, இல்லை ஒரு குழந்தைய எட்டுன்னு வருவாளான்னு ரொம்ப ஆசை. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் வந்துட்டாங்க. பொண்ணு வந்துட்டா, வாங்கி பார்க்குறாங்க, ரொம்ப ஒரு அழகான கரடி குட்டி தான். அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தாய் வந்து மகளை கூட்டின்னு போய் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்கள்ல. அடாடா, சக்கரையா வந்து அந்த ஒரு பேஜுக்கே அவருக்கு வந்து ஞானபீட அவார்டு கொடுக்கலாம். ஒரு பேஜ் எழுதிக்கிறார். அதில் வந்து அந்த அம்மா வந்து தலையை தடவி கொடுப்பா மகள்கிட்ட. தடவி கொடுத்து, மாப்பிள்ளை உன்னை எப்படி வச்சுக்கிறாருமா அப்படின்னு கேட்பா. அந்த பொண்ணு சொல்லுவா, அடாடா அம்மா,
மாப்பிள்ளைக்கு வந்து குடிக்கிற பழக்கம் கிடையாது, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது. டாஸ்மார்க்கில் போய் கரடி சரக்கு வாங்க முடியாது, அதனால் வாய் நாத்தம் கிடையாது. கிளியர். ரெண்டாவது, இதுவரையிலும் எங்கள் வீட்டுக்காரர் என்னை சந்தேகப்பட்டதே கிடையாது. எஸ்எம்எஸ் யார் பண்ணது, வாட்ஸ்அப்பில் யார் கூட நீ பேசினேன், வாட்ஸ்அப் காலில் யார், வெரி ஜென்யூன். அப்புறம் காலையில் எழுந்த உடனே நீ வந்து என்னை 8 மணிக்கெலாம் குழி ரெடியாகு, நாங்கள் நினச்சா 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி ஏதாவது ஒரு அருவியில் குளிச்சுக்குவோம். அப்புறம் வந்து இந்த குழந்தை வளர்ப்புக்கு இதில் குழந்தைய பெற்றது அப்புறம் பால் ஊட்டினது அது மட்டும்தான் நான், மற்றதெல்லாம் தலைவர் தான். ஆணாதிக்கவாதியே இல்லை அவர். அவர் அப்படியே குழந்தைய வந்து தொட்டிலேருந்து எடுத்து வளர்த்தா இருப்பாருங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறார். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட தேன் கேட்டேன்னா காதி கிராஃப்டில் போய் 50 கிராம் வாங்கி தரேன்னுவீங்க, அப்பா நீலாம் அதுக்கே 1ஆம் தேதி வரல நான் காத்து நிற்கணும். அவர்கிட்ட நான் வந்து தேன் வேணும்னு கேட்டேன்னா ஒரு ராத்திரியில் ஒரு 200 - 300 லிட்டர் தேன் வரும். என்ன வேணாலும் எனக்கு வந்து சொல்ல சொல்ல அம்மாவின் முகம் வந்து அப்படியே இருள ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு பாப்பா, அம்மா ஏன்டா இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிறான்னு. அம்மா எட்டி பாப்பா. அப்பா வந்து மலையாள மனோரமா பேப்பர் படிச்சுன்னு ஒரு ஈஸ்டரில் உட்காந்துப்பார். அம்மா போய் அவரை பார்த்துட்டு வந்து மகிட்ட சொல்லுவாள், பாப்பா இதுவரெல்லாம் அம்மா வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் பாப்பா அப்படின்வாங்க. ஆனால் எது கேட்டாலும் செய்ய முடியுமா, 5000 ஏக்கர் எங்களுக்கு சொந்தமாகுது, வெல் செட்டில்டு லைஃப் அப்படின்வா. அவன் சொல்லுவா, ஒன்றுமே இல்லை பாப்பா, இப்போ நீ காட்டுக்கு போகல. ஆமாம், இதே மாதிரி ஏதாவது ஒரு வயசான கரடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அம்மாவுக்கு சொல்லி அனுப்பிச்சேன்னா அவ்வளோதான். இப்போது நிறைய பேர் கேட்டாங்க, சார் இது கரடி கதையா சார் நாங்க. சக்கரையா வந்து கரடி கதையே எழுதலை, ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்ணிய கதையை ஏதோ கரடி மேலே தலைவர் சொல்லி எழுதியிருக்கார். அப்போது ரைட்டிங்ஸ், ஒரு எழுத்தாளன் ஏன் மறுபடியும் சமூகத்தில் உயர்ந்த படிகளில் வைத்து காப்பாற்றப்படுகிறான் என்றால் ஒவ்வொரு காலத்தையும் அவன்தான் நமக்கு சொல்லித் தருகிறான். ஒவ்வொரு பீரியடில் ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சுக்காக அம்மாவுக்கு தெரியாத மகளும் மகளுக்கு தெரியாத அம்மாவும் யார் அதை எடுக்கிறது என்று சாத்தூருக்கு பக்கத்தில், கோவில்பட்டிக்கும் சாத்தூருக்கும் நடுவில் ஒரு சின்ன கிராமத்தில் போட்டி போட்ட தாயையும் மகளையும் அழகிரிசாமி என்கிற எழுத்தாளன் தான் தமிழ் சமூகத்துக்கு சொல்கிறான். இப்போ நம்மளால் நம்ப முடியாது சார், ஒரு வெள்ளரி பிஞ்சுக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் போட்டி போட்டாங்க சார். 10 ரூபாய் இல்லாமல் அந்த மகளை படுக்க வச்சுட்டு அந்த அம்மா போய் யாரோ ஒருத்தனோட ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற பையனோட படுத்துட்டு 10 ரூபாய் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு வேளை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்தார்கள் என்று அழகிரிசாமி எழுதியிருக்கிறார். எவ்வளவு துயரமான வாழ்க்கையை இந்த எழுத்தாளர்கள் மனித குலத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 2 சகோதரர்கள் என்று ஒரு கதை, அழகிரிசாமியினுடைய தி பெஸ்ட் கதைகளில் அதை ஒன்றாக நான் சொல்லுவேன். இந்த பக்கத்துலேருந்து சாத்தூர்லேருந்து ஒரு ஸ்டுடியோ வைப்பதற்காக அண்ணன் தம்பி 2 பேர் வந்து வெஸ்ட் மாம்பலத்துக்கு போகிறார்கள். 500 ரூபாய் வாடகையில் ஒரு ஸ்டுடியோ வைக்கிறார்கள். அந்த வீட்டில் மொத்தம் 9 குழந்தைகள். அண்ணனுக்கு அண்ணி 9 குழந்தைகளையும் பெற்று போட்டு அப்படியே நோஞ்சானா மாறுகிறார். அழகிரிசாமி அந்த கதையின் ஒவ்வொரு வரிகளிலும் சொல்லிக்கொண்டே இதோ இன்றைக்கு இதுவும் போய்விட்டது என்று ஒரு பேராகிராஃபை ஆரம்பிக்கிறார். இதுவும் போய்விட்டது என்றால் ஒரு குழந்தை இன்னைக்கு செத்துடுச்சுன்னு அர்த்தம். குழந்தைகள் அந்த வீட்டில் இறந்து போவது என்பது சர்வசாதாரணமான விஷயமாக ஒரு எழுத்தாளர் எழுதி கொண்டே போகிறார். ஒரு நாள் ஊர்லேருந்து ஒரு பெரிய மாமா வர்றார். சொல்கிறார், தம்பி நீ ஏண்டா வீட்டிலேயே உட்காந்துக்கிற, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க என்று அந்த தம்பியை பார்த்து சொல்கிறார். இல்லை, வாழ்க்கையில் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எங்கள் அண்ணன் படுற துயரம் எல்லாமே எனக்கு தெரியும், நான் ஒருபோதும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எங்கள் அண்ணனுக்காக நான் வாழப்போகிறேன். அந்த தம்பிக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கிறது. அந்த தம்பிக்கு வேலை கிடைச்சி முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வரான். 75 ரூபாய் சம்பளம், ரொம்ப பெரிய சம்பளம். வீட்டில் வந்து பார்க்குறான், மீந்து போனது மொத்தம் 3 குழந்தைகள். ஒரு குழந்தையை கூட்டிக்கின்னு அண்ணன் வெளியே போயிருக்கார். அழகிரிசாமி ரொம்ப கான்சியஸாக எழுதுறாரு, அண்ணன் எதையும் வாங்கி தர்றதுக்காக அந்த குழந்தையை கூட்டின்னு போல வேடிக்கை காட்டுவதற்காக ஒரு குழந்தையை கூட்டின்னு அண்ணன் போயிட்டார். அண்ணி உள்ள அந்த அறையில் உட்காந்து மோட்டு வலையை பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு 2 குழந்தைகள் இவன் கூட்டின்னு போகிறான். தம்பி முதல் மாதம் சம்பளம் வாங்கி அந்த குழந்தைகள் கேட்டதையும் கேட்காததையும் அவனுக்கு வாங்கி தந்தான் என்று சொல்கிறார்.
அப்படியே திரும்பி வருகிற போது அந்த குழந்தைங்க தூங்கி வழியுது. அந்த நடையிலேயே 2 குழந்தைகளும் தூங்கி போய் விடுகிறார்கள். அந்த கணத்தில் அவன் பார்த்தான், அந்த உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாத துரதிர்ஷ்டமான கணம். அந்த கணம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நேர்ந்திருக்கும். திடீர்னு அவன் பார்க்குறான், யாருமே இல்லை அந்த ஒன்று கொடுத்தனத்தில். திடீர்னு அந்த ஒன்று கொடுத்தனம் முழுக்க காலியாகி இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா தன்னுடைய அண்ணி மட்டும் மோட்டு வலையை பார்த்துன்னு உட்காந்துக்கிறாங்க. இவன் அண்ணியை நோக்கி போகிறான். அன்னிக்கு பக்கத்தில் போய் கட்டில் உட்காடுறான். அண்ணி ஒன்றுமே சொல்ல. திடீர்னு அண்ணியினுடைய கைகளை பிடிக்கிறான். அண்ணி ஒன்றுமே சொல்ல. அண்ணியை அணைச்சி பிடிக்கிறான். அண்ணி ஒன்றுமே சொல்ல. இவன் அவளை பலம் கொண்ட மட்டும் அணைக்கிறான். அதற்குள்ள காமம் இருந்துச்சா அப்படின்னு தெரியல. அழகிரிசாமி காமம் இருந்துச்சுன்னு எழுதலை. இவன் என்ன பண்ணாலும் அண்ணி ஒன்றுமே சொல்ல. நீ என்னை அணைச்சி பிடிச்சிக்கோ, நீ என்னை சாகடிச்சு போட்டா போடு. அவ்வளவு வெறுமையும் அந்த மோட்டு வலையை பார்த்துன்னு அந்த கண்களில் அவ்வளவு துக்கமும் துயரமும் இருக்கிறது. 2 பேரும் எழுஞ்சி நின்று இவன் அவன் நினைக்கிறான், பதிலுக்கு அண்ணி நம்மளை இப்போ அணைச்சிக்குவான்னு. அவள் தொடவே இல்லை. இவன் என்ன பண்ணாலும் ஆனால் அவள் அமைதியாக இருக்கிறாள். இப்படி ஒரு கணத்தில் அண்ணன் வந்துடுறான். இந்த குழந்தையோடு வரான். இவன் அப்படியே விலகி நிற்கிறான். இப்போ அண்ணி துடிக்குன்னு இல்லை, அப்படியே நிற்கிறான். இவன் தான் அப்படியே நொறுங்கி போகிறான். நொறுங்கி போய் அண்ணன் ஒன்றுமே சொல்ல அந்த குழந்தையோடு போய் வெளியில் திண்ணையில் குழந்தைய படுக்க வச்சுட்டு உட்காந்துறான். தம்பி சுப்பிரமணி ஓடி போய் அண்ணன் காலில் தெருவில் உழுந்து அழறான். அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா, சத்தியமாக இது காமம் இல்லை, சத்தியமாக இது வேறு எந்த தப்பு இல்லை, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இந்த கணத்தில் நான் என்னவோ தப்பு நடந்துடுச்சு கதறி அழுகிறான். நண்பர்களே, அழகிரிசாமி உலகத்தின் எந்த எழுத்தாளனுக்கும் குறைவில்லாத ஒரே ஒரு வரியை எழுதியிருக்கிறார். அவர் தட்டி, சுப்பிரமணி நீ பெட்டி எடுத்துன்னு ஊருக்கு புறப்படு என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், நாமெல்லாம் ஜடண்டா, நாமெல்லாம் பணத்துக்கு போய் எதிரா வரமுறை என்று சொல்கிறார். அப்போது இத்தனை வறுமையிலும் இத்தனை ஏழ்மையிலும் வாழ்கிற ஒரு குடும்பத்தின் மனிதர்களை ஒரு எழுத்தாளன் பணம் என்று வருங்க. நாம் பேசுகிறோம், நாம் ஏதோ சாப்பிட்றோம், நாம் வாடுறோம். பிணங்களுக்கு எந்த வரைமுறையும் இல்லை தம்பி, நீ பெட்டி எடுத்துன்னு பொறுப்படு. இப்பொழுது இந்த கதை காலாவதி ஆகிவிட்டதா? இந்த கதை இந்த காலத்தில் படிக்கிற ஒரு மனிதனுக்கு இப்படிலாம் நடந்திருக்குமா என்று தோன்றுமா என்றால், இந்த கதையின் காலகட்டத்தில் ஒரு எழுத்தாளன் அந்த காலத்தை அப்படியே கொண்டு நம் கண் முன்னால் நிறுத்துகிறான். அதுதான் கதைகளுக்கான மிகப்பெரிய வீரியமான ஒரு விஷயமாக எப்பொழுதுமே இருக்கிறது. நான் தி. ஜானகிராமன் என்று ஒரு எழுத்தாளனை உங்களுக்கு நிறைய தெரியும். மறுபடியும் தி. ஜானகிராமனை வாசிக்க எவ்வளவு புதிதாக ஒரு படைப்பாளி இயங்கியிருக்கிறான் என்று தெரிகிறது. உங்களுக்கு அவருடைய தவம் என்று ஒரு கதையை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த கதை ஒருத்தன் தன்னுடைய எஜமானனை, ஒரு பண்ணையாளரை நான் இன்னொரு 10 மினிட்ஸில் முடிச்சாங்க. ஒரு தன்னுடைய வீட்டு பண்ணையாரை கூட்டின்னு ஒரு வண்டி ஓட்டுறவான். கும்பகோணத்தில் ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறான். இப்போ அந்த வீட்டுக்கு என்ன சொல்கிறது, என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாலியல் தொழிலாளி இல்லை, அவங்க பாலியல் தொழிலாளிலாம் இல்லை, தாசி. அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போய் வண்டி மாட்டை தெரிச்சு விட்டுட்டு இவன் நிற்கிறான். ஒரு அம்மா வெளியே இந்த பண்ணையாரை கூட்டின்னு போகுது. இவன் பார்த்தா அப்படியே மயக்கம் வருது, தலை சுற்றுது. என்னன்னா, இப்படி ஒரு பேரழகி இந்த உலகத்தில் இவன் பார்த்ததே இல்லை. ஜானகிராமன் எழுதுகிறாரு, ஒரு பெண்ணுக்கு மூக்கு அழகாக இருக்கலாம், கன்னம் அழகாக இருக்கலாம், வாய் அழகாக இருக்கலாம், உதடு அழகாக இருக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து இவளுக்கு ஒருத்திக்கு எழுதிட்டானேடா பிரம்மன் அப்படின்றான். அவ்வளவு பெரிய பேரழகியாக இருக்கா. அவள் ஒரு சந்தன கலரில் ஒரு புடவை கட்டி அப்படி காலையில் போய் அந்த பூஜைக்காக நின்னால்னா ஒரு நாளும் அந்த குருக்கள் தட்டு கையில் ஆடாமல் அந்த விபூதியை அவங்ககிட்ட கொடுத்ததே கிடையாது. அவளுக்கு பயங்கரமான ஒரு கர்வம் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லா ஆண்களும் தன்னுடைய அழகுக்கு முன்னாடி அப்படி தூசுடா அப்படின்னு நினைப்பான். இப்போ இந்த வண்டிக்காரன் அவளை பார்ப்பான், தன்னுடைய ஓனரை பார்ப்பான். இந்த ஓனர்
என்னை விட பயங்கர கலரு, என்னை விட பயங்கர கருப்பு, இவ்வளோதான் ஆள் இருப்பான். அப்போ எதுக்காக இவன் இவனை அணைச்சி கூட்டின்னு போகிறான்? இவன்கிட்ட பணம் இருக்குது, நாம் வண்டி ஓட்டுறோம். அப்போது இவகிட்ட நம்ம இது மாதிரி ஒரு இரவில் தங்கணுன்னா நம்மக்கிட்ட பணம் வேணும். குட். அன்னியோட வண்டி மாட்டை அப்படியே விட்டுட்டு ரயில் ஏறி தஞ்சாவூருக்கு என்னவோ பண்ணி சிங்கப்பூருக்கு போயிடுவான், மலேசியாவுக்கு போயிடுவான். இப்போ மலேசியாவில் 2 பேர் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசுவான். அங்கே இருந்தால் கதையை ஆரம்பிக்கிறார். அந்த ஹோட்டலில் ஒருத்தர் சொல்லுவான், உன் பையனுக்கு பொண்ணு பார்த்தியே எப்படி? அவன் அந்த பொண்ணை வர்ணிப்பான். நீ சொல்கிறத பார்த்தா செண்பக அக்கா மாதிரி அழகோட ஒரு பொண்ணை சொல்கிறியடான்னுவான். இந்த செண்பக அக்கான்ற குரலை கேட்ட உடனே, செண்பகன்ற குரலை கேட்ட உடனே இவன் செத்துருவான். அவளுக்காக தான் இவன் போய் மலேசியாவில் சம்பாரிச்சுங்கிறான். இவன் யாரை சொன்னீங்க அப்படின்வான். இவன்னா கும்பகோணம் செண்பகக்கா லெவலில் இவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிறேன்றாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாருக்கும் அன்றைக்கி டிஃபன் வாங்கி கொடுப்பான். அவன் ஒரு ரூபாயாக சம்பாரித்து கஞ்சத்தனத்தோடு சம்பாதிக்கிறான். ஹோட்டலில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் டிஃபன் வாங்கி கொடுக்குறானேன்னு அந்த கடைக்காரன் அசந்துருவான். அவன் கூப்பிட்டு காமிப்பான், நீ எவ்வளோ கஞ்சமாக யாருக்கோ பணம் சேர்த்துனுக்கிற, நீ என்னடா எல்லாருக்கும் டிஃபன் வாங்கிட்டான். அவன் சொல்லுவான், செண்பகம் பேரை ஒருத்தர் சொல்லிட்டான், அதுக்கு இந்த ஹோட்டலையே எழுதி வைக்கணும், ஹோட்டல் உண்டு, அதனால் டிஃபன் மட்டும்தான் நான் வாங்கி தரேன். அப்படி ஒரு பிரியத்தோடு இவன் இருப்பான். அப்புறம் அவன் இதுக்கான பணம்லாம் சம்பாரிச்சின்னு வந்துடுவான். வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் ரயில் பிடிச்சி கரெக்டாக கும்பகோணம் போய் இறங்கிடுவான். அவனுடைய லட்சியம் இன்றைக்கி நிறைவேற போகுது. கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிடுவான். ஒரு காலத்தில் வண்டியை தெரிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல நின்று இருந்தாலும் அவனுக்கு ஞாபகம் வரும், தன்னுடைய முதலாளி தான் உள்ளே போனார், இன்றைக்கி நான் போக போகிறேன், முதலாளிக்கு ஈக்குவலாக பணம் சம்பாரிச்சுன்னுட்டேன். அந்த சமயத்தில் ரொம்ப பிரமாதமாக ஜானகிராமன் எழுதுகிறாரு. ஒரு வயசான பாட்டி அம்மா வெளியே வரும், யார் அப்படின்னு கேட்கும், உள்ளே வாங்க அப்படின்னு. உள்ளே போவான். உள்ளே போன உடனே யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு. செண்பகக்கா. நான் தான் செண்பகம். இவன் செத்துருவான். செத்துட்டு 10 வருஷமாக நான் தவம் இருந்தேனே அப்படின்வான். எதுக்கு? இல்லை, உங்களை எப்படியாவது அடைஞ்சன்னு தான் மலேசியாவுக்கு போனேன், 10 வருஷமாச்சு திரும்பி வர்றதுக்கு. அவள் அவனை ஒரு அணைப்பு அணைச்சி சொல்வா, எதுக்கு தவம் இருக்கிறதுன்னு உலகத்தை விவசாயம் இல்லையாடா, எதுக்கு தவம் இருக்கிறதுன்னு உலகத்தில் அவஸ்தை இல்லை. ஜானகிராமன் ஒரு நார்மல் ரைட்டர்னால் அதோட கதை முடிஞ்சிடும். அடுத்து ஒரு வரி சொல்லுவார், பரவாயில்ல, இவ்வளோ ஆசைப்பட்டு நீ வந்துட்ட, இன்றைக்கி ராத்திரி நீங்கள் என் கூட இருந்துட்டு போங்க அப்படின்வார். அவன் சொல்லுவான், ஒட்டஞ்சிரும், இல்லை 7:30 மணிக்கு ரயில் இருக்குது, இப்போ நடந்தால் தான் 7:30 மணி ரயிலில் பிடிக்க முடியும். அப்போது ஒரே எழுத்தாளன் ஒரு பக்கம், இந்த பக்கம் கோயில்பட்டி சாத்தூர் பக்கத்தில் ஒரு அண்ணனும் தம்பியும் ஒரு வீட்டில் ஜடமாக பிணமாக வாழ்வதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறான். இந்த தஞ்சாவூர் லேண்ட்ஸ்கேப்பில் தண்ணி வளமாக இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு பெண்ணை அடைவதற்காக ஒருத்தர் 10 வருஷம் போய் தவம் இருந்துட்டு வந்ததை பற்றி ஒரு எழுத்தாளன் எழுதுகிறார். ஆக நண்பர்களே, ஒரு நிலப்பரப்பை இந்த உலகத்தில் எழுத்தாளன் மட்டும்தான் நமக்கு கடத்த முடியும். ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் கிடையாது, ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கிடையாது, அவர் பாடம் தான் எடுக்க முடியும். ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் வாழ்வியல் மூலமாக நம்முடைய இரத்த அணுக்களில் அந்த 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 கதையை நமக்கு கடத்திவிட முடியும். ஒரு புத்தகம் என்பது நமக்கு என்னென்னவோ மாறுதல்களை செய்யக்கூடியது, என்னென்னவோ விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. அது செய்கிற மாயாஜாலங்களை விளக்குவதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. கடைசியாக ஒரே ஒரு தகவலை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒய்ஃபு கேவி சைலஜா கதை கேட்கும் சுவர்கள் என்று ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். அநேகமாக இந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். மலையாளத்திலிருந்து அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த புத்தகம் உமா பிரேமன் என்கிற என்னுடைய சிநேகிதியால் எழுதப்பட்டது. அநேகமாக அவருடைய ஆட்டோபயோகிராஃபி அந்த புத்தகம். உமா பிரேமனுக்கு இப்பொழுது 50 வரை வயதாகிறது. அட்டப்பாடி என்கிற ஒரு ஊரில் இருக்கிறார். உமா பிரேமனுடைய ஒரு சின்ன வாழ்க்கை. 9ஆம் வகுப்பு படிக்கிற போது ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருகிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூட்டமைக்கு. என்னன்னு கேட்குறேன், உங்கள் அம்மா யார் கூட ஓடிட்டாங்களான்றாங்க. ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் அப்படியே நொறுங்கி போகிறாள். அப்பாவை ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்பாவும் மகளும் மட்டும் அந்த வீட்டில் வாழாங்க. அம்மா இல்லாத முதல் ரம்ஜான், அம்மா இல்லாத முதல் தீபாவளி, அம்மா இல்லாத
முதல் கிறிஸ்மஸ் என்பது மாதிரி அப்பாவும் அம்மாவும் மட்டும் அந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறார். பொண்ணு டெய்லி சொல்லினே இருக்கிறார், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்பா, இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பான்னு. பெண்ணின் நச்சரிப்பு தாங்க முடியாமல் அப்பா இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனால் அது எவ்வளோ பெரிய சித்திரவதை என்பது அந்த பொம்பளையை கல்யாணம் பண்ண வந்த 1வது நாளே அவளுக்கு தெரிகிறது. அவளுடைய ட்ரெஸ்ஸு, அவளுடைய வேலைகள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த 9ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணையும் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு நாள் இந்த பெண்ணின் ஸ்கூல்லேருந்து எல்லாரும் திருச்சூருக்கு டூர் போகிறார்கள். டூர் போகிற போது கற்பூரம் விற்கிற, திருச்சூர் கோவிலில் கற்பூரம் விற்கிற ஒரு ஆள் சொல்கிறான், பாப்பா நீ இந்த ஊரா என்று கேட்கிறான். இல்லைண்ணா நான் கோயம்புத்தூர் என்று சொல்கிறாள். இல்லைம்மா உன்ன மாதிரியே இந்த ஊரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம அம்மா தான். அவள் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி பின்னால் தன்னுடைய ஸ்கூல் அட்ரஸை எழுதி, அண்ணா அந்த அம்மாட்ட இந்த கார்டு கொடுத்து எனக்கு ஒரு கார்டு போட சொல்கிறியாண்ணா என்று ஒரு கார்டை அந்த கடைக்காரனுக்கு கொடுத்துட்டு வராதவே இருந்திருக்கலாம். அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு ஒரு கார்டு போடுகிறாள். கொஞ்ச நாள்லேயே மகளை சந்திக்கிறாள். கொஞ்ச நாள்லேயே மகளை என் கூட கூட்டின்னு போயிடுவேன் என்று அடம் பிடிக்கிறாள். அப்பா விடமாட்டார், பொண்ணு இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அந்த அம்மா கேஸ் போடுகிறார். கேஸ் போட்டு ஒரு மைனர் பொண்ணை நான் தான் அம்மா தான் கூட வச்சுக்க முடியும் என்று கூட்டின்னு போயிடறாங்க. 18 வயதில் நண்பர்களே, நீங்கள் நம்ப வேண்டும், தன்னுடைய 5வது கணவனுக்கு தன்னுடைய சொந்த மகளை 1.5 லட்சம் ரூபாய்க்காக அந்த அம்மா லிட்ரலாக வித்தர்றார். பிரேமன் என்கிற தன்னோட வாழற 5வதாய் வாழுகிற ஒரு கணவனுக்கு தன்னுடைய சொந்த பொண்ணை 1.5 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு விற்று விடுகிறான். பிரேமன் அந்த உமாவை பாம்பேக்கு கூட்டின்னு போயிடறான். ஒரே நாளில் அவளுடைய வாழ்க்கை இருளாகிறது. அவள் பாம்பேயில் போய் ஒரு ட்ரங்கால் போட்டு அம்மாட்ட பேசுகிறான், அம்மா ஏமாந்துட்டுமா, நீ ஒரு தப்பான ஆள்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டமா, அம்மா மகளுக்கு தெரியாமல் பிரேமனிடம் பேசி நீ ஏன் வெளியே அனுப்புகிற அவள் எனக்கு ஃபோன் பண்ணுறா என்று சொல்கிறாள். சித்திரவதையின் உச்சத்தில் அந்த வீட்டு சுவற்றை சுற்றி அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறார். அதுதான் கதை கேட்கும் சுவர்கள். அவருடைய கதையை அந்த கல் சுவர்கள் மட்டும் கேட்கிறது. நண்பர்களே, அதற்கு பிறகு அந்த கதையில் என்னென்னவோ நிகழ்கிறது. ஆனால் 28 நாட்கள் ஐசியூவிலிருந்து ஒரு நாள் பிரேமன் செத்து போகிறான். வாழ்க்கையில் ஒரு அன்பெய்டு சர்வெண்ட்டாக இந்த வீட்டில் இருந்து இன்றைக்கு உமா விடுதலை ஆகிறார். விடுதலை ஆகலாம் என்று நினைக்கிற போது அவளுக்கு 5 வயதில் ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் பெயர் சரத். 2 பேரும் போயிடலாம், அவ்வளோதான் இந்த வாழ்க்கை என்று நினைக்கிற போது பிரேமனின் சொந்தக்காரர்கள் 100 பேருக்கு மேல் அவளை சுற்றி நிற்கிறார்கள். அப்படிலாம் போயிட முடியாது என்று சொல்கிறார்கள். ஏன்னா பல கோடி ரூபாய் சொத்துக்களை பிரேமன் உன் பேரில் தான் உயில் எழுதி வைத்திருக்கிறான். அவனுடைய 4 மனைவிகளுக்கும் நீ தான் பிரித்து கொடுக்கணும். உமா சொல்கிறார், ஒரே நாளில் எனக்கு செக் பவர் வந்துடுச்சு. பீரோவை திறந்து பார்த்தால் கட்டுக்கட்டாய் பீரோவில் பணம் இருக்கிறது. ஒரே நாளில் நான் பணக்காரியானேன். ஆனால் ஒரு 10-20 நாட்களுக்குள் வழக்கறிஞரை வச்சு எல்லாருக்கும் பணத்தை பிரித்து கொடுக்குறா. இவளுக்கு ஒரு ஷேர். நண்பர்களே, அந்த ஷேரை எடுத்துக்கொண்டு போய் ஒரே 1 ரூபாயை கூட உமா என்கிற அந்த பெண் தனக்காக செலவழித்திருந்தால் இந்த மேடையில் நான் அவளை பற்றி ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். அது எத்தனையோ குடும்பங்களில் உண்டு, எத்தனையோ மனுஷிகளில் உண்டு. அந்த ஷேரை தூக்கின்னு போய் அவள் மீனாட்சி மெடிக்கல் மிஷன் என்று ஒன்றை ஆரம்பித்து இன்றைக்கு கேரளாவில் 17 நகரங்களில் இலவச டயாலிசிஸ் சென்டர் வைத்திருக்கிறார். நம்மளே அதற்காக கூட நான் உங்களிடம் உமாவை அறிமுகப்படுத்தவில்லை. இந்தியாவின் ஜனாதிபதி கேஆர் நாராயணன் ஒரு பலம் வாய்ந்த 100 பெண்களோடு ஒரு உணவு அருந்துகிற வேண்டும் என்று கேட்டபோது கேரளாவிலிருந்து உமாவுக்கு தனி விமானம் வைத்து அனுப்பப்பட்டார். அதற்காக கூட நான் உங்களிடம் உமாவை பற்றி பேசப்போவதில்லை. ஒரு நாள் ஒரு மனநோய் மருத்துவரை பார்ப்பதற்காக கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உமா பிரேமன் போயிருக்கிறார். ஒரு பையன் கையை அப்படி உதறி அழுகுறான். என்னப்பா கையை உதறன்னு கேட்குறாங்க. சுமார் சச்சி என்று சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லு. இல்லை, எனக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அந்த பையனுக்கு 22 வயசு. நான் அந்த பையனை பார்த்துருக்கேன். 2 வருடங்களுக்கு முன்னால் கொரோனா பீரியடில் போன் கேன்சரில் அவன் இறந்து விட்டான். அவன்கிட்ட கேட்குறாங்க, ஜலீல் அந்த பையன் பேர். உமா சொல்கிறாங்க, 22 வயசில் டயாலிசிஸா? ஆமாம் சச்சி என்று அழுகிறான். அம்மா சொல்கிறேன், நான் உடனே என் கிட்னியில் உன்னை கொடுத்துட்டா என்று கேட்குறார்கள். அந்த பையன் டாக்டரை பார்க்குறான். மனநோய் மருத்துவத்தை வந்துக்கிறாங்க. அவங்க சேச்சிக்கு பிராந்து முத்திடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க, இல்லை நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன். டாக்டர்கிட்ட போய் அவங்க பேசுகிறாங்க,
23 வருடங்களுக்கு முன்னால் அந்த ஆப்ரேஷன் நடந்தது நண்பர்களே. அந்த ஆப்ரேஷனை உமா பிரேமன் எழுதுகிற போது, ஆப்ரேஷன் அப்பொழுது ரொம்ப சிக்கலான ஒன்று, இந்த ஒரு கிட்னியை மாற்றி வைக்கிறது. ஏன்னா அப்போ இவ்வளோ விஞ்ஞானம் இல்லை. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, உமா ரொம்ப ரிஸ்கான ஆப்ரேஷன். உமா சொல்கிறார், எனக்கு 5 வயதில் பையன் இருக்கிறான், ஒருவேளை நான் இந்த ஆப்ரேஷனில் செத்து போனால் என்னுடைய 2 கிட்னி எடுத்து 2 பேருக்கு கொடுங்கள். ஒருவேளை உயிரோடு இருந்தால் ஒரு கிட்னியை ஜலீலுக்கு வைத்துவிட்டு ஒரு கிட்னியோடு என்னை வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று சொல்கிறார். 23 வருஷங்கள் அந்த ஜலீல் என்கிற ஜாதி, மதம், இனம், கேரளைட்டு, தமிழ்நாடு என்றெல்லாம் எழுத்தாளனுக்கு தேவையில்லை. இந்த கோடுகள் இல்லா உலகத்தில் தான் அவன் வாழ விரும்புகிறான். அவனுடைய உலகம் எந்த கோடுகளும் அற்ற ஒரு உலகம்தான். ஜலீல் என்கிற அந்த கேரளாவின் இருக்கிற அந்த 23 வருஷமும் வாழ்ந்த அந்த பையனை நான் சந்தித்திருக்கிறேன். நமக்கு ஏதோ ஒரு வகையில் இலக்கியங்கள் உமா பிரேமனை ஞாபகப்படுத்த வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு வகையில் தவளையை இன்றைய இரவு நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு வகையில் இலக்கியம் ஒரு கரடியை ஞாபகப்படுத்த வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த 2 சகோதரர்களில் தம்பி அண்ணனின் கால்களை பற்றி கொண்டு அழுத அந்த திண்ணையை ஞாபகப்படுத்த வேண்டும். அதுதான் இலக்கியத்தின் மகத்தான வெற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.